ஃபேவரட்னா அவளுக்கு மியா கலிஃபா பிடிக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஸோ இங்கே போகிற ஒருத்தவங்களும் வந்து பேக் வச்சுட்டு தான் போகிறாங்க. சரி, வரவங்களுக்கு நீங்கள் பார்க்கிங் கொடுக்கறது கிடையாது, வரவங்களுக்கு பைக் பார்க்கிங் கொடுக்கறது கிடையாது. மாதிரி அது என்ன சார் எங்களை மாரி உள்ள நாங்கள் என்ன சார் பண்ணிட்டோம்? நாங்கள் ஒரு டெலிவரி பார்ட்னர், எங்களால் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. எங்களை மாரி ஆளுங்களுக்கு நாங்கள் பார்க்கிங்லாம் பிரித்து பார்க்குறீங்க. பிரிச்சு பார்க்குறேன் சார். நாங்களும் டிஷர்ட் கேட்டால் இங்கே வர ஒரு கஸ்டமர் தான் சார், நாங்களும் ஒரு ஷாப்பிங் பண்ணுறவங்க தான் சார். நீங்கள் டிஷர்ட் கேட்டு உங்களுக்கு தெரியும் மரியாதை. அப்போ அந்த அதுதான் சார் உங்களுக்கு வந்து அதான் சொல்கிறான்ல. சார் கத்தி பேசுகிறோம் என்னோட இது சார். எனக்கு பார்க்கிங் இருங்க 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 கை வச்சு பேசுங்க. நீங்கள் கை மேலே இருந்து ஃபர்ஸ்ட் கை எடுங்க, மேலே கை எடுங்க, கை எடுங்க. எதை போட்டு எடுத்தாலும் அது மேலே கை எடுத்து கை வைக்கவே கூடாது. கை வைக்கூடாது. நீங்கள் இவ்வளோ தூரம் அவர் ஸ்லோவாக சொல்கிறேன். நீங்கள் இன்னும் எதுக்கு சார் நான் வெளியே போனோம்? நான் எதுக்குள்ள நான் ஃபுட் எடுக்க வந்தேன் சார். மேலே கை வைக்காது. ஃபுட்டே எடுக்க நீங்கள் அலோவ் பண்ணல. அலோவ் பண்ண முடியாது, கிளம்பு. எதுக்கு வை ஷூட்? இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா? ஓகே சார், நல்லா அலோவ் பண்ண முடியாது, கிளம்பியா? ஒரு நாளைக்கு உங்களுக்கு இங்க இருந்து மட்டும் 100 ஆர்டர் வேணும். பேசுங்க. எங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி உண்டு சார். எங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி போறல நான் எப்படி சார் பண்ண முடியும்? வாங்க சார், வாங்க. மால் இங்க பார்க்கலாம். நான் கேட்கறதெல்லாம் வந்து வெளில அனுப்பிடுங்க. ஒண்ணும் பேசாதீங்க. இல்ல இல்ல நீங்க இருங்க இருங்க கை வைக்காதீங்க சார். ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு. ஒரு டிகிரி ஹோல்டர் தான். டிகிரி ஹோல்டர் நானே டிகிரி ஹோல்டர். ஓகே வா. நான் என்ன சொல்றேன் இருங்க இருங்க ஒரு செகண்ட் இருங்க சார். கேடி வந்து இருங்க நீ தான் வந்து உங்களுக்கு என்ன எலிஜிபிள்? உங்களுக்கு என்ன क्वेश्चन என்ன எலிஜிபிள்? நீங்க என்ன இருக்கீங்க? you are not supposed to come inside. why should why I'm a delivery கெட்ட அவர்தான் சார். ஓகே சார். கை எடுங்க சார். கை எடுங்க. மேல கை எடுங்க சார். அதுல ஒரு காமெடி நடந்தது. என்னன்னா காலையில ஃபர்ஸ்ட் அந்த தம்பி கடைசியா இப்ப மாஸ்டர்பேட் பண்ணீங்க இந்த டயலாக் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா தான் அந்த அப்பா கேரக்டர்னு. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்டோட அப்பா வளசரவாக்கம் வந்து கிளம்பி வந்துட்டாரு வீட்டுக்கு. வேலைச்சேரியில வீடு வந்துட்டாரு. காலைல வெயிட் பண்றாரு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பசங்க அவங்க கிட்ட டயலாக் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். வேற இந்த 3 அந்த சீன்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட் பண்ணிட்டு 11 o'clock வீட்டுக்கு வரேன். வந்தோடனே டயலாக் சொல்லிட்டு யாரு என்னால சொல்ல முடியாது, நீயே போய் சொல்லு. டேய் ஏன்டா டேய் என்னன்றா நான் சொல்லுவேன், எனக்கு மாதிரி இருக்கு, நீ போய் சொல்லு. அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். அவர் உட்காந்துருக்காரு. இன்னும் 2-3 கேரக்டர்ஸ் எல்லாம் பொண்ணுங்க 2-3 நடிச்ச பொண்ணுங்கலாம் உட்காந்துருக்காங்க. நான் சொல்றேன், நான் கேஷுவலா எதுவுமே ஹெசிடேட்லாம் பண்ணாம அங்கிள் டயலாக் சொல்றேன். அங்கிள் ஆக்ஷன்ல நீங்க வந்து தம்பி கடைசியா இப்ப மாஸ்டர்பேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும். நான் பார்த்துட்டு 2 நாள் இன்னைக்கு காலையில அங்கிள் அப்படின்னு சொல்லுவேன். தான் டயலாக் அங்கிள் ஓகேவா அப்படின்னு. ஓகே விக்னேஷ் அங்கிள் இன்னொரு வாட்டி சொல்றேன். தம்பி கடைசியா இப்ப மாஸ்டர்பேட் பண்ணீங்க இதான் உங்க டயலாக். அதுக்கு என்னோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே விக்னேஷ் ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்க அங்கிள் அப்படின்னு. ஓகே அவர் சொல்றாரு, தம்பி கடைசியா எல்லாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க. நம்ம ரெக்கார்ட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணனும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு ரெட் கார்பெட். கமெண்ட்